ஹாய் எல்லோருக்கும் இனிய அன்பு வணக்கங்கள். நான் ஊட்டி பிரகாஷ். இன்னைக்கு என்னென்ன ஒரு சின்ன ஒரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயத்தை நான் பேச போகிறேன். என்னன்னா நம்ம நமக்குள்ளே வந்துட்டு ஒரு மனுஷனை என்றைக்குமே வந்துட்டு ஒரு மனுஷனாக மட்டும் நம்ம பொதுவாக பார்ப்போம். ஒரு மேலே உள்ள முகத்தையும் அவரோட ஃபிகரையும் அதை தான் பார்ப்போம் பொதுவாக. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு மனிதனுக்குள்ள 1000 உணர்வுகள் இருக்கிறது. அந்த உணர்வுகள் அப்படின்னா, அது 2 வகையா பிரிச்சுக்கலாம். அது 2 வகையில ஒண்ணு வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி, இன்னொன்னு நெகட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னா என்ன? நெகட்டிவ் எனர்ஜின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜின்றது நமக்குள்ள உள்ள நல்ல எண்ணங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ்ன்றது நமக்குள்ள உள்ள கெட்ட உணர்வுகள். உணர்வுகள் எல்லாமே எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாத்துக்கும் சமமானது, எல்லாத்துக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும். அந்த நம்ம வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு நம்மளை எந்த உணர்வு நம்மளை கூட்டிகிட்டு போகும்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜின்ற ஒன்று விஷயந்தான் நம்மளை எடுத்தோன்னே கூட்டிகிட்டு போகும். நம்ம கூட ஒட்டி இருக்கிறதே மெயினாக வந்துட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். எப்படி நம்ம மனுஷன் கூட நிழல் என்றைக்குமே வந்துட்டு இருக்கோ, அந்த நிழல் நம்மளை அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நிழலை பார்த்து நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பாட்டில் நம்ம வழியை பார்த்து தான் போகணும். சரிங்களா? அதே மாதிரி கோபம், நமக்கு நிறைய கோபம் வரும், நமக்கு நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும். இதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி. சரிங்களா? அது இல்லாமல் ஒரு தயக்கம் இருக்கும். தயக்கம் அப்படின்றதும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். எந்த வேலை செஞ்சாலும் சரி, அது பண்ணலாமான்னு நினைப்போம் எல்லோருமே. இதை பண்ணலாமே, நல்லா இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனால் சரி, அடுத்த தாட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த நாளைக்கு பார்த்துக்கலான்ற தோன்ற எனர்ஜி இது அது நெகட்டிவ் எனர்ஜி. அதை நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லது நினச்சா உடனே அதை செய்ய நினச்சிடணும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு யாரோ ஒருத்தர்கிட்ட உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 1000 ரூபா இருக்குது, 2000 ரூபா இருக்குன்னா, அது ஏதாவது ஒரு நகை இதில் இப்போல்லாம் நிறைய டிஜிட்டல் சிஸ்டமெல்லாம் வந்திருக்கு. அதில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னா, அது என்ன ஆகும்னா, நீங்கள் இன்றைக்கி டக்குன்னு போட்டு விட்டோன்னே, ஒன்று நமக்கு நம்ம அதை கையில் வச்சுருந்தோன்னாக்கா நம்ம தேவையில்லாத செலவுக்கெல்லாம் பண்ணிடுவோம். அது கட் ஆகும். 2வது, அந்த டிஜிட்டலில் போட்டோன்னே நாளைக்கே நகையோட ரேட் ஏறும். அது நமக்கு நல்ல லாபத்தை தரும். அதே மாதிரி போக போக பார்த்தோன்னா ஒரு வருஷத்தில் அது நல்ல ஒரு காசாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு போட்டுக்கலான்னு நினச்சோன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த காசு 2 மடங்கு ஆகுறதும் அங்கே நின்றும், இருக்கிற காசும் கைவிட்டு போயிடும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செய்யலாமான்னு பார்ப்போம். ஆனால் அது மனசுக்கு தோணும். ஆனால் உடனே அடுத்த கட்டமே என்ன வரும்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு பூந்து வரும். இந்த நிழல் அப்படின்றது சொன்னது அதுக்கு தான். நிழல் மாதிரி சரி, அது இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் தோணும். அந்த எண்ணத்தை கைவிட்டுறணும். உடனே பண்ணிட்டான்னா 5 நிமிஷத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம அந்த அந்த சோம்பேறித்தனமான விஷயங்களை நம்ம கையில் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறத நானே அனுபவிச்சிருக்கேன். நிறைய சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். காலையில் விடியகாத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கினா போதும், 8 மணி நேரம் தூங்கினா போதும். ஆனால் நம்ம காலையில் என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா போதும், தூங்கினா நல்லாயிருக்கும்னு நினைப்போம். ஆனால் அது அந்த நிமிஷத்தில் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தர்ற மாதிரி நினைக்கலாம். ஆனால் அதனால் நம்ம நிறைய விஷயங்களை இழக்கிறோம். காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கும்போது நம்ம உடம்பை கவனிப்போம். காலங்காத்தால எதுக்காக எழுந்திரிக்கணும் அப்படின்னா, அமைதியான நேரம், நம்ம எண்ணங்கள் எல்லாம் அனாவசியமாக அங்கே இங்கேன்னு அலைப்பாயாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தியானம் பண்ணலாம், ஒரு மூச்சு பயிற்சி பண்ணலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் உடம்புக்குன்னு. இப்போ அதனால் நம்ம என்ன பெனிஃபிட்னால், நம்ம சுறுசுறுப்பாக போகலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம். நமக்கு சீக்கிரமாக முதுமை என்பது வராது. அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போய் ஃபீஸ் அவ்வளோவா கட்ட வேண்டிய ஒரு அவசியமும் பொதுவாக வராது. அந்த சின்ன தூக்கத்துக்காக ஆசைப்பட்டான்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நம்ம மத்தியானம் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம், ரொம்ப நேரம் தூங்குறதுனால. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜின்ற ஒரு சின்ன விஷயத்த, ஒரு சின்ன விஷயம் இது என்னென்னா, சிற்றின்பம் பேரின்பம் சொல்லுவாங்க.
இந்த சிற்றின்பத்துக்காக நம்ம ரொம்ப ஆசைப்பட்டா, சிற்றின்பம் என்பது அப்படிதான். கொஞ்ச நேரம் தூங்கலாமா? இல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். நல்லா இருக்குன்னு சொல்லி நெறைய சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, அது அங்க வந்துட்டு அது ஒரு சாப்பிடணும். நெறைய சாப்பிடணும்னு நெனைக்கும்போது, அது நல்லா டேஸ்ட்டா இருக்கேன்னு சொல்லி நெறைய சாப்பிடும்போது, நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படுது. அதனால ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படுது. ஒரு கொஞ்ச நேரம் தூங்கலாமா ஏற்படுது. நம்ம வேற வேலையே செய்ய முடியாது. அப்ப வேற வேலை செய்யலைன்னா, நமக்கு அந்த முன்னேற்றங்கள் வராது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா, நம்ம முன்னேற்றத்தையே தடை செய்யும். அப்படின்றதுனால, முடிஞ்ச அளவுல மனசுல ஏத்திக்கங்க. என்ன ஏத்திக்கணும்னா, நம்ம ஒரு ஏதாவது வேலை நினைக்கும்போது, உடனே செய்யணுன்ற அந்த மனநிலைக்கு வந்துருங்க. நாளைக்கு பார்க்கலாம். அப்படி இப்படின்ற மாரியான ஒரு ஒரு எண்ணத்தை, நெகட்டிவ் எனர்ஜிய நீங்க மேல எடுத்துறாதீங்க. யாரானாலும் அது எனக்கும் கூட தான். அது வந்து சின்ன வயசுல கண்டிப்பா ஒரு 10, 20 வயசு, 25, 30 வயசுக்குள்ளலாம் டக்குன்னு சுறுசுறுப்பான ஒரு மனநிலை வராது. அவங்களுக்கு விளையாடணும், தூங்கணும். இப்போ அதே மாரி ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிச்சா நல்லதுன்னு தெரியும். ஆனா, நம்ம படிக்கிறதுக்கு நம்ம மைண்டு போகாது. விளையாடணும், அது பண்ணணும், இந்த படிப்ப பார்த்தாலே, அந்த வாத்தியார பார்த்தாலே நமக்கு ஒரு டென்ஷன் அடிக்கும். ஆனா அப்படி இல்ல. எதெல்லாம் அந்த டென்ஷனா இருக்கோ, அத தான் கண்டிப்பா நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். பண்ணா தான் நமக்கு முன்னேற்றம் வரும். அந்த விளையாடலாம் அப்படின்ற அந்த சின்ன வயசுல தோணும் இல்லைங்களா? அதையே நம்ம போயிட்டு இருந்தா, அந்த என்டர்டெயின்மென்ட் பின்னாடியே போயிட்டு இருந்தா என்டர்டெயின்மென்ட் வேணும். ஆனா, அது பின்னாடியே போய்க்கிட்டு இருந்தால், அது தவறான ஒரு விஷயத்துக்கு நம்மள கொண்டு போய் நம்மளோட முன்னேற்றத்தை தடை செய்யும். அதனால எந்த விஷயமானாலும் பண்ணலாம். தூங்கணும், விளையாடணும், படிக்கணும் எல்லாமே கலந்து அதை நம்ம மெயின்டெயின் பண்ண தெரியணும். நம்ம மைண்ட் எல்லாத்துக்குமே ஒரே பக்கமா நம்ம போகக்கூடாது. நம்ம மைண்ட் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட் போனா அது வழியாவே போக ஆரம்பிக்கும். ஆனா அத வந்து நம்ம டக்குன்னு தடுத்து, நிறுத்தி நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணா ஒரு 10 நிமிஷம் அது நம்ம நெறைய பேர் என்ன பண்றோம்னா, அந்த 10 நிமிஷம் கூட ஒதுக்காம இருப்போம். அது அதனால நம்ம என்ன சொல்றேன்னா, இன்னும் நெறைய சொல்லிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிய கம்மி பண்ணி, பாசிட்டிவ் எனர்ஜி பண்றது ரொம்ப கஷ்டம். மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம் தான். கடவுள் வழியில போறது ரொம்ப கஷ்டம். ஆனா, அது போறது நல்லது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெதுவா ஏறணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா போகணும். வேற வழி இல்ல. போனா தான் நல்லது நமக்கு வந்து சேரும். சொர்க்கம் வந்து சேரும். நெகட்டிவ் எனர்ஜி வழியா நம்ம கீழ போனோம்னா, அது நல்ல இன்பமா இருக்கும். ஆனா, அது துன்பத்த தான் தரும். கடைசில பார்த்தா நமக்கு ரொம்ப துன்பத்த தரும். அதனால அந்த நெகட்டிவ் எனர்ஜிய ரொம்ப கம்மி பண்ணி, குறைத்து கொண்டு, பாசிட்டிவ் எனர்ஜிய கொஞ்சம் மேல ஏத்திட்டே வந்தானாக்கா, ஆ போக போக நெறைய பேசலாம். ஒரே வீடியோவுல எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி என்னைக்குமே மேல ஏத்துங்க. அதாவது இந்த சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒண்ண கொஞ்சம் கைவிட்டுருங்க. உங்களுக்கு யார் ஏதாவது என்ன கேட்கணும்னாலும் தயக்கமில்லாம கேளுங்க. அப்பதான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம தயங்கிட்டு இருந்தா எது ஒண்ணும் வரப்போறது இல்ல. அழுகிற குழந்தை தான் பால் குடிக்கணும் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் அவ்வளவுதான். நன்றி. அதிகம் பேச விரும்பவில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.